السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் நாம் வாவ் மத்தாவுடைய சில உதாரணங்களை ஆங்கிலத்தின் உதாரணத்தோடு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக ஆங்கிலத்தில் நூ, NOO இருந்தால் நாம் நூ என்று படிப்போம். அடுத்தது ஹூ, நூ ஹூ. எவ்வாறு ஆங்கிலத்தில் நூ ஹூ என்று படிக்கிறோமோ அதே போல் அரபியில் எண்ணிற்கு இணையான சொல் நூன், அது வாவ் மத்தாவோடு சேர்ந்திருந்தால் நூ. அதே போல் ஹூ, நூ ஹூ. அடுத்த வார்த்தை தூரு. அரபியில் துவா தொம்மா தூ நாம் ஏற்கனவே படித்திருந்தோம். இப்பொழுது வாவ் மத்தாவுடன் சேரும் பொழுது தூ. அடுத்ததாக ரு, தூ ரு. இந்த இரண்டு வார்த்தைகளிலும் முதல் வார்த்தையில் மட்டும்தான் வாவ் மத்தா இருக்கிறது. எனவே இதை மட்டும்தான் இழுக்க வேண்டும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஹாவையும் இந்த ராவையும் சற்றும் நீட்டக்கூடாது. ஏனென்று சொன்னால் அதில் வெறும் ஹரக்கத் மட்டும்தான் இருக்கிறது. நூ ஹு தூ ரு. அடுத்ததாக நூறு. அரபியில் நூன், வாவ் தம்மா நூ ரு, நூறு. அடுத்து 4 எழுத்துள்ள வார்த்தை யகூமு. யா, யா ஃபதஹ யா. அதே போல் காஃப் தம்மா கூ, வாவ் மத்தா இருப்பதனால் கூ, யகூமு, யகூமு. மீண்டும் ஒரு முறை நூஹு தூரு, நூரு, யகூமு. மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.